சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினை தட்டி தூக்கிய ஜனாதிபதி. சற்று முன் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது மும்முரமாக அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆட்சியை சரியாக நடத்தவில்லை. மேலும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது சுத்தமாக இல்லை. மேலும் சொன்ன வாக்குறுதிகளையும் அவரால் காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள், ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து சில மனுக்களுக்கு எந்த ஒப்புதலும் அளிக்கவில்லை, அதற்கான பதில்களையும் கூறவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் அவர் மீது மட்டுமல்ல, திரௌபதி முர்மு, அதாவது இந்தியாவின் முதல் இந்திய குடிமகன், அதாவது ஜனாதிபதி மீதே அவர் வழக்கை தொடர்ந்திருந்தார். இது மிக பெரும் பேசும் பொருளாக மாறியது. இதுவரை இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி மீது யாருமே இவ்வாறு வழக்கை தொடர்ந்ததில்லை. ஆனால் ஸ்டாலினும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்தது மிகவும் சரியில்லாத விஷயம். ஆளுநர் அதன் மீது, அதாவது ஒரு விஷயத்தின் மீது, ஒரு மனுவின் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர் மீது குற்றம் சாட்டுவது சரியான விஷயம். ஆனால் ஜனாதிபதி மீதே குற்றம் சாட்டுவது அது சரியில்லாத விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் என்ன சாதனைகளை செய்தார்? தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியது, போதைப்பொருள் கலாச்சாரத்தை அதிகப்படுத்தியது, மேலும் ஊழல், லஞ்சம் இதை பெருக்கியது மட்டும்தான் அவர் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் அவர் உருப்படியாக செய்யவில்லை. மேலும் இது போன்ற ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்களே தன் சொந்த முயற்சியில் செய்தாரா? அப்படி இல்லை என்றால் தற்போதும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தூண்டுதலின் பேரில் செய்தாரா என அவரை விசாரிக்க வேண்டும். தொடர்ந்து அவரை கைது செய்து டெல்லியில் நேரில் ஆஜர்படுத்தி, நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி அவரை விசாரிக்க வேண்டும். அவ்வாறு விசாரித்தால்தான் உண்மைகள் தெரிய வரும். அப்போதுதான் ஜனாதிபதி முதல் குடிமகன் மீது தேவையில்லாமல் இவ்வாறு அவதூறு பரப்பியது, அவர் மீது வழக்கு தொடர்ந்தது என்ற விஷயங்களுக்கு உண்மை வெளியே வரும். இதனால் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் தொடர்ந்து அவரால் தேர்தலில் கூட போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்கின்ற விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது.